கிறிஸ்துக்குள் பிரியமான தேவஜனமே, இந்த காலை வெளியிலும் கூட இந்த காலை கதிர்ச்சி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களோடு கூட இயேசுவின் இனிதான நாமத்தில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இந்த நாள நமக்கு வருகிற செய்தி எங்க இருந்து அப்படின்னு சொன்னா, ஏசாயா புஸ்தகம் தீர்க்கதரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 12வது வசனம் இவ்வாறாக சொல்லப்படுது. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். எல்லாருக்கும் இருள்னா பிடிக்காது, வெளிச்சம்னா எல்லாருக்கும் பிடிக்கும். இருள்னாவே நமக்கு பயமா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஆந்திர மாநிலத்துல ஒரு பெரிய ரயில் விபத்து ஒன்று ஏற்பட்டுச்சு. அப்ப அந்த ரயில் விபத்து ஏற்பட்ட உடனே உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஒரு விபத்து ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா உடனே அங்க என்ன செய்வாங்க, விசாரணைக்காக குழுவை ஏற்படுத்துவாங்க. அப்படி விசாரிக்கும் பொழுது ஒவ்வொருவராக விசாரிக்கும் பொழுது என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, ஒருத்தர் என்ன சொன்னாங்க, ரயில் பாதை என்ன செஞ்சு, அந்த பாதையில கொஞ்சம் விரிச்சல் விட்டு இருந்துச்சு, அதனால என்ன செஞ்சது, ரயில் தடுமாச்சு. ஒரு சொன்னாங்க இல்ல மழை ரொம்ப அதிகமா பெஞ்சதுனால என்ன ஆச்சு, பிரச்சனை ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்க யோசித்தாங்க. அப்புறம் 3வது நபரை விசாரிப்பதற்காக அழைச்சாங்க. யாருன்னு சொன்னா, எல்லாருக்கும் தெரியும், அந்த விளக்கு காட்டுவாங்கல்ல, ரெட்டு கிரீன் அந்த மாதிரி விளக்க காட்டுவாங்க. ஏன்னா ட்ரெயின் நிக்கணுமா போகணுமான்ற உத்தரவுக்காக என்ன செய்வாங்க, அதை காட்டுவாங்க. அப்ப அவர் சொன்ன காரியத்துலதான் என்ன செஞ்சதுன்னா உண்மை வெளிப்பட்டது. அது எப்படின்னு சொன்னா, அவர் விளக்க கொளுத்திட்டு என்ன செஞ்சாரு, கொஞ்ச நேரம் காத்துட்டு இருந்தாரு. ஆனா அது எப்பவுமே வர வேண்டிய டைமுக்கு அது வரல. ஏன்னு சொன்னா, ரயில்ல அந்த பாதையில தடைகள் இருந்துச்சு, அது வந்து மழையும் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் நேரம் ஆகும்போது என்ன செஞ்சுட்டான்னு, இந்த விளக்கு காட்டுறவருக்கு என்னது தூக்கம் வந்துருச்சு. போய் அவர் என்ன செஞ்சிட்டாரு, அப்படியே அயர்ந்து தூங்கிட்டாரு. ஆனா சடனா முழிக்கும் பொழுது அந்த ரயில் சத்தம் கேட்டோட, ஐயோ ட்ரெயின் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாருன்னா, எடுத்து விளக்க காட்டுறாரு. ஆனா விளக்கு உள்ள எரியாம இருந்திருக்கு. ஆனா அதை அவர் கவனிக்கல. ஆனா என்ன செஞ்சாரு, அந்த விளக்கு அவர் காட்டுறாரு. ஆனா ட்ரெயின் என்ன செஞ்சு நிக்காம வேகமா போயிருச்சு. போனதுனால பெரிய ஆபத்து ஆகி அநேகர் உயிரிழந்து போனாங்க. அப்ப அவர் வந்து என்ன செஞ்சாரா, அப்புறம் அந்த விபத்து நடந்து அந்த ட்ரெயின் நின்ன பிறகு என்ன செஞ்சாரா, அங்க போய் அந்த டிரைவரை பார்த்து கேட்டாராம், நீங்க ஏன், நான் தான் விளக்கு காட்டினேனே, நீங்க ஏன் நிக்காம வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அப்ப அந்த டிரைவர் சொன்னாரா, நீங்க விளக்கு காட்டினதே எங்களுக்கு தெரியல. உடனே இவர் என்ன செஞ்சார், உடனே அந்த அறைக்கு வேகமாக போய் பார்த்து அந்த விளக்கை எடுத்து பார்க்குறாரா, அந்த விளக்கு எரியாம இருந்திருக்கு. அப்போதான் அவர் சொன்னாரா, இந்த விபத்துக்கு காரணமே யார் தான், நான் தான். ஏன்னு சொன்னால், நான் வந்து விளக்கை வந்து நான் தூங்கிட்டேன், எந்திரிச்சு டக்குன்னு விளக்கு எரியுதா எரியலையா நான் பார்க்காம காட்டினேன். அதை அதில் விளக்கு எதுவுமே இல்லைன்னொடனே என்னது, அவங்க கரெக்டாக நாங்கள் போகிறதுக்கான சிக்னல் நினச்சிக்கிட்டு எல்லாரும் இது ஆயிடுச்சு, சேதம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தாங்க. ஏன் இந்த கதை அப்படின்னு சொன்னா, இந்த இருள் சூழ்ந்த உலகத்தில் தேவன் சொல்றார், நானா இருக்கிறேன், உங்களுக்கு வெளிச்சத்தை தருகிறேன். ஏன்னு சொன்னா, நம்ம ஆண்டவரை நோக்கி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அவரே ஒளியா இருக்கிறார். அதனால அவரை நோக்கி பார்த்தோம்னு சொன்னா நம்ம இருளில நடக்க மாட்டோம் அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரிகிறது. ஏன்னு சொன்னா, அவரே பிரகாசிக்கிற ஒளியா இருக்கிறார். அவர் பிரகாசிக்கிற ஒளியா இருக்கிறதுனால நம்ம என்ன செய்வாரு, அந்த ஒளி வெளிச்சத்துல நம்மை வழி நடத்துவார், சத்தியத்துல நம்ம வழி நடத்துவார். ஆண்டோடைய அன்பை குறித்து புரிந்து கொள்வதற்கான ஞானத்தை தருவார். சகல சத்தியத்திலும் ஆண்டவர் நம்மை நடத்துவார். எப்படின்னா, ஆண்டோடைய வருகை குறித்து நமக்கு நல்ல வெளிப்பாடு இருக்கும். ஆண்டவர் அப்புறம் மனுஷனுடைய மரித்த பின்பு அவருடைய நிலை என்ன என்பதை நம்ம புரிஞ்சு கொள்வோம். ஆண்டோடைய 2ஆம் வருகையில யாரெல்லாம் அவரை சந்திப்போம் அப்படின்றது பார்த்து கொள்வோம். அதுக்கப்புறம் 1000 வருட அரசாட்சி இருக்குது. இந்த வெளிச்சத்துக்கெல்லாம் நம்ம அழைத்து போகிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு. எப்படி ஒரு நம்ம வெளிச்சத்துல இல்லை இருள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா என்னதான், ஆபத்துல தான் அது முடியும். அப்ப நம்ம நோக்கி பார்க்க வேண்டிய யாருதுன்னா, யாரு, ஒளியாகிய அவரே சொல்ற, நானே என்னது உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கீங்க, நீங்க என்னது உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீங்கன்னு சொல்ற. நாம் அவர்கிட்ட பெற்றிருக்கிற ஒளியை என்ன செய்யணும், நம்ம உலகத்துல பிரகாசிக்கணும். அங்க வசனம் என்ன சொல்லுது, வெளிச்சத்தை கண்டார்கள். அதாவது நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் பிரகாசிக்கிறாரா, ஆண்டவருடைய காரியங்கள் நம்ம இடத்துல இருக்குதான்னு பார்த்து அந்த வழியில அநேகர் நடப்பதற்கு நம்ம ஒளியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி, எப்படி அவர் ஒளியாக இருந்து நமக்கு பாதை காட்டுறாரோ அதே போல நாமும் ஒளியாக இருந்து செய்யணுமா, அநேகருக்கு பாதை காட்டணும். நம்ம இருக்க வெளிச்சம் எப்படி ஆபத்தை உண்டாக்குகிறதா, அல்லது அந்த வெளிச்சம் நல்ல பிரகாசமாக எரியாதபடிக்கு ஆண்டவருடைய குணாதிசயம் நம்ம இடத்துல வெளிப்படாதபடிக்கு இருக்கிறதா,
எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணுமா யோசிக்கணும். இதெல்லாம் யாரும் என்ன செய்ய முடியாது, மெஷர் பண்ண முடியாது. நீங்கள் ஒருவரும் தனித்தனி நபராக, நீங்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, வயதானவர்களாக இருந்தாலும் சரி, சிறியவர்களாக இருந்தாலும் சரி, அவங்கவுங்களுக்கு ஆண்டவர் கொடுக்குற அந்த வெளிச்சத்தில் நடக்கும் பொழுது அந்த வெளிச்சம் நம்மில் பிரகாசிக்கும். ஆண்டவருடைய வெளிச்சம் நம்மில் பிரகாசிச்சிச்சு அப்படின்னு சொன்னால் அநேகர் என்ன செய்வாங்களாம், அந்த பாதையில் நடந்த தேவனுடைய அன்பை புரிந்து கொள்வாங்க. ஜெபம் செய்வோம். இருளில் நடவாமல் வெளிச்சத்தில் நடந்து வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்க நீர் எங்களை அழைத்தவரே, அதற்காக உம்மை துதிக்கிறோம், சோஸ்திரிக்கிறோம் சுவாமி. இந்த வெளியிலும் கூட ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொண்ட பாடத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இரக்கமுள்ள தகப்பனே, நாங்கள் ஒரு நாளும் இருளில் நடக்காதபடிக்கு, சாத்தானுடைய குணாதிசயங்களை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு, சாத்தானுடைய ஏஜென்ட்டுகளாக இல்லாதபடிக்கு கர்த்தாவே, உம்மிடத்திலே நீர் எப்படி ஒளியா இருக்கிறோ அதே போல நாங்களும் உம்மிடத்தில் ஒளியை பெற்று அநேகருக்கு வெளிச்சம் தருகிற பிள்ளைகளாக இருக்க கிருபை செய்யுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில அநேகருடைய சமூகத்துக்கு கொண்டு வருகிற பிள்ளைகளாக இருக்க எங்களை பலப்படுத்துங்க சாமி. குற்றம் குறைகள் எல்லாவற்றையும் ஒரு விசை கூட மன்னிங்க ஆண்டவரே. இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே, பிரசவத்துக்காக காத்து கொண்டிருக்க பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த பிள்ளைகளுக்கு நல்ல சுக பிரசவங்களை நீங்கள் கட்டளையிடுங்க. குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். அவர்களுக்கும் ஏற்ற வழியில நல்ல குழந்தை பாக்கியத்தை தந்து அவர்களும் உடைய நாமத்தை துதித்து அவர்களும் இந்த அவருடைய குடும்பத்தை சிறிய பரலோகத்தை இந்த பூலோகத்தில் கட்டத்தக்க அவர்களை நீங்கள் தகுதிப்படுத்துங்க சாமி. எல்லாவற்றுக்கும் மேலாக உடைய ராஜ்யம் அதி சீக்கிரமாக இருக்கிறது கர்த்தாவே. அந்த ராஜ்யம் வரும் பொழுது எங்களை நீர் நினைத்தரல வேண்டுமா? இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.